வெல்கம் டு த்ருவ் ட்ரீம். குட்டி யானையின் கதை. ஒரு அழகான காலை, குட்டி ரியா மற்றும் அவள் நண்பர்கள் பள்ளி சுற்றுலாவுக்கு புறப்பட்டனர். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அமைதியாக பஸ்ஸில் ஏறி உட்காருங்கள். ஸ்கூல் பஸ் சத்தமிட்டுக் கொண்டே புறப்பட தயாராகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், அமைதியாக உட்காருங்கள். குழந்தைகள் ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து வெளியே பார்த்து பசுமை நிறைந்த காட்டை ரசித்தனர். ஸ்கூல் பஸ் காட்டின் அருகே உள்ள ஜூவிற்கு அருகில் நுழைந்தது. அன்றைய இரவு ஜூவின் அருகே அனைத்து மாணவர்களும் சேர்ந்து உணவு சாப்பிட்டனர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது அனைவரும் சாப்பிடலாம். இரவு உணவுக்குப் பிறகு குழந்தைகள் ஆச்சரியத்துடன் இரவின் அழகை ரசித்தனர். அப்போது ரியா ஆச்சரியத்துடன் கூறினாள், நீங்க எல்லோரும் பார்த்தீங்களா? பெரிய மரங்களும் பறவைகளும். அவள் பேசிக்கொண்டே மின்னும் மின்மினிப்பூச்சிகளின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். ரியா மகிழ்ச்சியில் கையில் ஒளிரும் பூச்சிகளைப் பிடிக்க முயன்று அவற்றுடன் விளையாடத் தொடங்கினாள். வாவ், எவ்வளவு அழகான மின்மினி பூச்சிகள்! ரியா அந்த மின்மினி பூச்சிகளைப் பின்தொடர்ந்து சென்றாள். அவளுக்குத் தெரியாமல் வழிமாறி சென்றுவிட்டாள். சற்று நேரத்தில் அவள் பயந்து, அம்மா, நான் எங்கே இருக்கிறேன்? அந்த இரவில் திடீரென்று தூரத்திலிருந்து யானைக்குட்டியின் அழுகை கேட்டது. ரியா பயத்துடன் சத்தத்தை பின்தொடர்ந்து சென்றாள். யார் அங்கே? யாராவது இருக்கிறீர்களா? அவள் ஒரு ஆழமான சேற்றில் சிக்கி கதறும் அழகான வெள்ளை யானைக்குட்டியைக் கண்டாள். ரியா அதிர்ச்சியில் நின்றுவிட்டாள். ஆனால் அவள் தன்னம்பிக்கையுடன் முடிவு செய்தாள். ரியா மிகவும் ஆர்வமாக மண்ணும் இலைகளும் மற்றும் சிறு கற்களும் கொண்டு சேற்றில் நிரப்ப ஆரம்பித்தாள். சில முறை முயற்சி செய்த பிறகு, வா ஜம்போ, நான் உன்னை மீட்பேன். குட்டி யானை ஜம்போ வெளியே வந்துவிட்டான். குட்டி யானை ஜம்போ மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஆனால் ரியா இன்னும் தொலைந்துதான் இருந்தாள். ரியா இப்போது வீட்டுக்கு எப்படி போவது என்று கவலையுடன் நின்றாள். அதை புரிந்து கொண்ட குட்டி யானை ஜம்போ தன் தும்புக்கையை உயர்த்தி தெளிவாக ஒரு வழி காட்டினான். ரியா மெதுவாக ஜம்போ காட்டிய வழியை பின்தொடரத் தொடங்கினாள். சற்று தூரம் நடந்ததும் ஸ்கூல் பஸ்ஸின் ஹார்ன் ஒலித்தது. நண்பர்களின் மகிழ்ச்சியான குரல்கள் கேட்டன. சிறிது நேரத்தில் ரியா வேகமாக ஓடிக்கொண்டு ஸ்கூல் பஸ்ஸின் அருகில் வந்தாள். அவளைக் கண்டதும் ஆசிரியரின் முகத்தில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்தது. ரியா, நீ எங்கே போயிருந்தாய்? ஆசிரியர் கவலையுடன் கேட்டார். ரியா, நான் வழிதவறி தொலைந்துவிட்டேன். குட்டி யானை ஜம்போ தான் என்னை காப்பாற்றினான். அந்த நேரத்தில் குட்டி யானை ஜம்போ தன் பெரிய தும்புக்கையை ஆட்டிக்கொண்டு மெல்ல வனத்தின் அடிவாரத்தில் மறைந்து சென்றான். பின்னர் அங்கு இருந்த அனைத்து மாணவர்களும் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிறகு ஒருவரின் பின் ஒருவராக பள்ளிப் பேருந்தில் ஏறினர். பேருந்தின் இனிய இசையுடன் அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக சுற்றுலாவை தொடர்ந்தனர். துன்பத்தில் இருக்கும்போது நாம் பிறருக்கு செய்யும் உதவிகள் எதிர்காலத்தில் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். Like and subscribe for more videos.